வெல்கம் யூ ஆல் டு பிரவீன் சுந்தரம் அகாடமி. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசுலேருந்து அடுத்த அருமையான நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 40,000லேருந்து 80,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கும். மொத்தம் 5 விதமான பதவிகள் இருக்குது. அந்த பதவிகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேலரியும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் 5 டிஃப்ரெண்ட்டான பதவிக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் சேஞ்ச் ஆகும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க வந்து கேட்கவே இல்லை. ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. போத் மேல் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மேல் ஃபீமேல் யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப் தான். ஸோ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் as well as டெலிகிராமோட லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்க. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். இதான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து கிளியராக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மொத்தம் 39 பேஜ் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ 39 பேஜில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் இதுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். அது போக அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30,000லேருந்து 1,20,000. ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 22,000லேருந்து 90,000 வரைக்கும். ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு 22,000லேருந்து 90,000. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜென்ரலுக்கு 22,000லேருந்து 90,000 வரைக்கும் சேலரிஸ் வந்து வேரி ஆகும். மொத்தம் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிலிட்டி என்னென்னா, நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 18 இயர்ஸ் இருக்கணும். எந்த டேட்லேனா 1/11/2020 அந்த டேட்டில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அது போக வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. அது போக SC/STக்கு வந்து எப்பவுமே வந்து 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். OBCக்கு 3 இயர்ஸ் இருக்கும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அக்கௌண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் வந்து அதே தான், சேம் தான், 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரியில் SC/STக்கு 5 இயர்ஸ் 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். OBCக்கு 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அது போக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதான் கிளியராக கொடுத்துருக்காங்க. PWD கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ மொத்தம் 39 பேஜ் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன். கிளியராக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் OBC கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 1,500 ஃபீஸும், SC/ST எக்ஸ் சர்வீஸ்மேன் PWD கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 ஃபீஸ் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி மீட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணணும் பேமெண்ட் அப்படிங்கிற கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட் www.cotcorp.org.in அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளை பண்ணும்போது வேலிடான இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ அதில் தான் வந்து நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கே வந்து ரிட்டன் டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிற இது வந்து டேட் அண்ட் டைமிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதில் தான் வந்து உங்களுக்கு மெயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அதை கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா இந்தியாவில் இத்தனை இடத்துல வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் மட்டும்தான் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 5 போஸ்ட்டில் ஒன்லி 1 போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி மீட் ஆச்சு அப்படின்னாலும் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். 2-3 போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மார்க்கெட்டிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்த போஸ்ட் வந்து 5 போஸ்ட் இருக்குது. அதை வந்து கம்யூனிட்டி வைஸ் அவங்க வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னா MBA இன் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் MBA நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்கவே இல்லை. ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா CA CMA இல்லை MBA ஃபினான்ஸில் முடித்தவங்க, இல்லை MMS MCOM ஆர் எனி ஈக்குவலன்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் காமர்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, PG வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸில் பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்.
அடுத்தது ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ். அதுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஃப்ரம் எனி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். வித் 50% மார்க்ஸ் வந்து எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை 45% மார்க் வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அக்ரியில் பிஎஸ்சி அக்ரி நீங்கள் வந்து ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அப்ளை பண்ணலாம். இதில் வந்து மொத்தம் 50 போஸ்ட் இருக்குது ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜெனரல். இதில் வந்து 20 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஃப்ரம் எனி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ். இதுக்கு வந்து பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃப்ரம் எனி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி பிகாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். வித் 50% வந்து மார்க் எடுத்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 45% மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தாக்கா நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் வச்சு தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமினேஷனோட சிலபஸே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக இதில். ஸோ எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து பார்த்துங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் மார்க்கெட்டிங்க்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்போம், அந்த கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படின்னு கொடுத்து அதில் என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்போம்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டாப்பிக்லேருந்து வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் அக்கௌண்ட்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லி 60 கொஸ்டின். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சிலபஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்க்கும். ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ் as well as வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 போஸ்ட்டுக்குமே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கிளியராக பார்த்துக்குங்க. உங்களுக்கு என்ன சிலபஸோ என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கிளியராக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். மொத்தம் 39 பேஜ் இருக்குது. ஸோ நான் அதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது டவுட்டாக இருக்கோ அதை வந்து கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எரர் வருது அப்படின்னா நீங்கள் அவங்க சொல்லியிருக்க மெயில் ஐடி, இதில் இருக்க காட்டுற மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்க சொல்லியிருக்க மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து 10 to 5 அந்த டைமில் நீங்கள் வந்து மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஒர்க்கிங் டேஸில் உங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை இமெயில் மூலியமாகவும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ இருந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/12/2020 ஓப்பன் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் வந்து 7/1/2021. ஸோ அதான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். பை.